நார்மல் டெலிவரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சர்ஜரி சிசேரியன் மூலம் பிறக்கிறது குழந்தைன்னு சொல்கிறாங்க. அப்படி பிறக்கக்கூடிய தாய் எவ்வளவு சீக்கிரம் தாய்ப்பால் கொடுக்கலாம்? 3 விதமாக குழந்தைங்க பிறக்கலாம். ஒன்று சுகப்பிரசவம், இன்னொன்று சுகப்பிரசவத்திலேயே ஆயுதம் போட்டு பிறக்கிற குழந்தைங்க, 3வது வந்து சிசேரியன், அதாவது அறுவை சிகிச்சை மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைங்க. எந்த விதத்தில் குழந்தைங்க பிறந்தாலும் பிறந்த ஒரு 15 இல்லை அரை மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு பால் ஊட்டலாம். இப்போ சிசேரியன் பண்ணுற பெண்கள் கூட அந்த ஆப்ரேஷன் டேபிள்லேயே அவங்க குழந்தைகள் நல மருத்துவர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 15-20 நிமிஷம் குழந்தைய பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டாங்கன்னா குழந்தைய நல்லா ஸ்வாடில் ரேப் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டர் டேபிள்லேயே குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது. ஸோ அரை மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக பால் கொடுக்கலாம், எந்த விதமாக டெலிவரி ஆனாலும். கிராமப்புறங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சேனை வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கொடுக்கலாமா? தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. சக்கரை தண்ணியோ தேனோ, ஒரு சில கிராமத்தில் கழுதை பால் கொடுக்குறாங்கன்னு கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. பார்த்துங்க, நல்லா தாய்ப்பால் தவிர எதுவுமே கொடுக்கக்கூடாது. குழந்தை பிறந்தவுடன் அரை மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய் வந்து மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்க, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் தான் குழந்தை பெற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நானே வந்து எங்கள் தாத்தா வீட்டில் தான் பிறந்தேன். அப்போ வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டியம்மாவோ இல்லைனா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணி வந்து இந்த டெலிவரியை வந்து பார்த்துடுறாங்க. குழந்தை வந்து சுகப்பிரசவமாக பிறந்தது. நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே 4 பேர் பிறந்தோம், 4 பேரும் சுகப்பிரசவத்தில் தான் பிறந்தோம் அந்த காலத்தில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது மருந்து மாத்திரையெல்லாம் அப்போ பூரா வந்து நாட்டு வைத்திய முறைப்படி பூண்டா இருக்கலாம், அந்த பிரசவ மருந்துன்னே சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய மருந்துகளை வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே அலோபதியாக இருக்குது, அதாவது ஆங்கில மருத்துவ முறையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மருந்துகளை எடுக்கலாமா? அப்படி எடுக்கும்பொழுது தாய்ப்பால் கொடுக்கலாமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பூண்டு அந்த மாதிரி, அதுக்கு எதிர்த்து நாங்கள் எதுவுமே சொல்லலை. எது எடுத்துக்க முடியுமோ சாதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது ஒரு பிரசவமான பெண் வந்து ஒரு 6 மாதத்துக்கு அயர்ன் மாத்திரை எடுத்துக்கணும், அதே மாதிரி கால்சியம்ங்கிற ஒரு மாத்திரையும் எடுத்துக்கணும். அது மாத்திரையாக இல்லாமல் குழந்தைக்கும் அவங்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விட்டமின் சொல்லிட்டு அவங்க எடுத்து தான் ஆகணும். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு நீரிழிவு நோய் இருக்கும், அதாவது டயபெட்டிஸ் இருக்கும், இல்லை வலிப்பு வரக்கூடிய பெண்ணாக இருக்கலாம், இல்லை அதிகப்படியாக ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் லைஃப் ஸ்டைலுக்கான டிசீசஸ்க்கு மருந்து எடுத்துக்கக்கூடிய, வாழ்நாள் பூரா எடுத்துக்கக்கூடிய மருந்துகள். அந்த மாதிரி மருந்துகள் தாராளமாக பால் கொடுக்குற டைமில் தாராளமாக எடுத்துக்கலாம். அது இல்லாமல் வேறு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிறதா இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக மருத்துவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் எடுத்துக்க முடியும், அவங்களா தானாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி கேன்சருக்கான ஒரு மாத்திரை அப்படின்னா அது பால் கொடுக்குற டைமில் எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி சில மருந்துகள் எடுத்துக்க முடியாமல் இருக்குமே தவிர வாழ்நாள் பூரா எடுத்துக்கக்கூடிய மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அயன் கால்சியம் மாத்திரை எடுத்து தான் ஆகணும்.